உங்களை பற்றி இந்த பிரபஞ்சம் ஒரு உண்மை காட்டப்போகுது. ஸோ ஒரு சில ரகசியங்கள் உண்மைகள் உங்களை பற்றின ஒரு விஷயம் தெரிய போகுது. ஸோ அது என்ன ஒரு விஷயம் பார்த்துருவோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயில போவோம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸுமே நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறைய மெசேஜஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டெய்லியும் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயம், காட்டுற விஷயம் என்ன தெரியுமா? நீங்க நிறைய இடங்கள்ல இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஃபேக்கா தான் இருக்கீங்க. நீங்க உண்மையா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க இருக்கிற பர்சன் ரியலான கேரக்டரா, ரியலான பர்சனானா கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையே ரொம்ப சாதாரணமானது தான், ஆனா அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு ரொம்ப சிரமத்தை கொடுக்கறதுக்கு காரணம் உங்களுடைய அந்த ஒரு அழுத்தங்கள், அந்த ஒரு நீங்களா இருக்க முடியாம ஒரு பொய்யான பர்சனாக ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்றது தான் ஒரு ஒரு விஷயம். வெளியில பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கேன், நல்லா ஹாப்பியா இருக்கேன். அப்போ ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு போறீங்க, போனா ஒரு 4 பேர்த்த பாக்குறீங்கன்னா சிரிக்கிறீங்க, ஸ்மைல் பண்றீங்க. பட் ஆனா அது உண்மையா? உங்க ஃபேஸை பார்த்தா ஒரு சிரிச்ச முகம் மாதிரி இருக்கும், ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ உண்மையிலே அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சோகமாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை வெளியில என்னங்கிறத பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஏன் இவ்வளோ அழுத்தங்கள் கொடுக்குறீங்க? ஏன் நீங்களே ஒரு ஃபேக்கா இருக்கீங்க? வெளியில சிரிச்சுட்டு தனியா இருக்கிறப்போ அவ்வளோ ஒரு தனிமையான உணர்வுகளை ஏன் அப்படி போட்டு அழுத்திட்டு இருக்கணும்? சரி, உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலங்கிறாங்க. அதாவது என் லைஃப் அப்படியே இருக்கு, மந்தமா இருக்கு, ஒண்ணு நகரில்ல, எதுவுமே எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு பேசிக்கே உங்களோட ரியாக்ஷன்ஸ்ல இருந்தே, உங்களோட இந்த திங்கிங் யோசனைகள்ல இருந்தே நெகட்டிவா இருக்கே. ஸோ அப்புறம் எப்படி மூவ் ஆன் ஆகும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நினைவுகளை கூட அவ்வளோ ஸ்டோர் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு சில உண்மைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உங்களை பற்றியே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, உண்மைதான். ஆனால் இப்போ ஸ்ட்ராங்கானா கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கான கேரக்டரே கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்படி போட்டு மைண்டில் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஒரு ஃபோன் கால் வருது, எதையாவது ஒன்று ஒரு மணி நேரம் பேசுகிறீங்க, அதில் ஒரு 50 மினிட்ஸ் வரைக்குமே, ஒரு 45 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா பேசுறீங்க. அந்த ஒரு 2 வார்த்தை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஏதோ ஒரு வார்த்தை நெகட்டிவா போயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு வார்த்தை ரொம்ப அப்படியே ஹார்ஷா இருந்துருச்சுன்னா அந்த பேசின 45 நிமிஷத்துலயும் பேசின நல்ல வார்த்தைகள், பாராட்டுகள் எதுவுமே நினைவுக்கு வராது. அந்த 2 வார்த்தை ஒரு ராங்கா பேசினது மட்டும் நினைவுக்கு வருது. ஒரு நாளையில எவ்வளவோ நிறைய விஷயங்கள் நடக்கும், அதை தாண்டி ஒரு எந்த விஷயம் நெகட்டிவா இருக்குதோ அது மட்டும்தான் நினைவுக்கு கொண்டு வரீங்க. ஸோ உங்க லைஃப் மாறல, நிறைய விஷயங்கள் கை கொடுக்கலன்றதுக்கு நீங்க ஒரு முக்கியமான ரீசன். நீங்க ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்க நினைச்சீங்கன்னா அது உண்மையே கிடையாது. நீங்க வீக்கான பர்சனா தான் இருக்கீங்க, இன்னும் வீக்காக தான் இருக்கீங்க. அது ஒன்னொரு சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி எடுத்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தா அப்போ உங்களுக்கு தேவையான ஐடியாஸ் எங்கேருந்து வரும்? இப்போ ஐடியாஸ் எனக்கு வரல, நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா இதுதான் ரீசன். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே உங்க லைஃப்ல உங்களால பிடிச்சு வைக்க முடியல, நிலையா நிக்க மாட்டேங்குது. அதுக்கு ரீசன் இதுதான். ஓகேவா? எல்லா உறவுகள்லையுமே உங்களுக்கு ஒரு விரிசல், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு சென்சிட்டிவ் ஆகிறதே பிரச்சனை தான். லைஃப்ல உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு கனெக்ஷன்ஸை மேக் பண்றது. அது ஒரு பர்சனலோ, இல்லை வேலை செய்யற இடத்துலையோ, இல்லை கொலீக் விஷயத்திலையோ, இல்லை உங்களுக்கு இருக்கிற ஒரு பாஸ் அவங்களோட ஒரு பாண்டிங்கோ, எல்லாத்துலேயும் பிரச்சனைக்கு ரீசனே இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ நீங்க வெளியில சொல்யூஷனை தேடிட்டு உட்காந்துருக்கீங்க, ஆனா பிரச்சனை உங்ககிட்டே இருக்குதே. சரி, ஒரு விஷயம் என்னன்னா, யூ ஆர் வெரி லவபிள் கேரக்டர். ஆனா உங்களோட அது மிகப்பெரிய பிளஸ், அதே தான் மிகப்பெரிய மைனஸ். யுவர் சென்சிட்டிவ் நேச்சர், யுவர் இமோஷன்ஸ் எந்த பாதை போறது அப்படின்ற ஒரு குழப்பத்தை கொடுக்குது.
ஆனா ஒன் ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கக்கூடிய டைம். நீங்க நினைச்ச பர்சன், நீங்க வந்து உங்களை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆக்சுவலி ஜென்ரலி ஒரு வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன். ஆனா இப்போ சுத்தமா வீக் ஆகி நிக்கிறீங்க. ஸோ இது வந்து இன்னும் சரி வராது. ஓகேங்களா? இன்னும் வந்து உங்களுக்கு திறமை அப்படின்றது இன்னும் யூஸ் பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய டேலண்ட் வெளியில கொண்டு வந்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம். ஏன்னா இனிமேல் உங்க லைஃப்ல வரக்கூடிய சேலஞ்சஸ் ஆக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததான் இருக்கும். அப்போ ரொம்ப குயிக்கா இருக்குங்க. இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலை வருது, எஸ் ஆர் நோவா, வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்ற இடத்துல இருப்பீங்க. அப்போ உட்காந்துக்கிட்டு இது நான் யோசிச்சு சொல்றேன், இதுக்கு நான் வந்து இன்னும் முடிவு கொண்டு வரணுமே, இதுக்கு ஒரு 1000 எமோஷன்ஸை போடுறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த டைம்ல என்ன வேணும், தெளிவா நிக்கணும். ஸோ அப்போ அந்த அந்த ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீக்னஸ் சரி பண்ணுங்க. அதாவது லைஃப்ல வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து டிவைன் இந்த டைம்ல ஒரு அழகா ஒரு விஷயம், பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்க. பட் ஆனா ஓவரா வெயிட் பண்ணாதீங்க, அதுக்கு பதில் தெரிஞ்சும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து இதோட எந்த விஷயத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்களோ ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அதனோட பதில் இப்படிதான் இருக்கும், அதனோட முடிவு இதை நோக்கி தான் வரும், இப்படிதான் வருங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் தெரியும், ரைட்? அது தெரிஞ்சுமே ஏன் அங்கேயே உட்காந்துட்டு நிக்கணும், ஏன் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இப்போ பதில் தெரியல, அதை பத்தி ஒரு ஐடியாவும் இல்லைன்னா நீங்க வெயிட் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 to 90% அதோட நிலவரம் தெரிஞ்சிருக்கும், நீங்க எதை டீல் பண்றீங்களோ. தெரிஞ்சு ஏன் வெயிட் பண்ணணும்? சரி, உங்க லைஃப்ல ஒரு விஷயத்த நீங்க மிஸ் பண்றீங்க, என்ன தெரியுமா? உங்களை வெயிட் பண்ண வச்சு பின்னாடி இருந்து ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. நீங்களும் எதுவும் தெரியாம உட்காந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க நிறைய விஷயத்துல. ஓகே நான் வந்து முடிச்சு கொடுத்துருவேன், நான் கண்டிப்பா உதவி செய்வேன், நான் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவேன், அப்படியே பேசுறதெல்லாம் அப்படியே நம்பிக்கை கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஆனா அது அவங்க செயல்ல சுத்தமா இருக்காது. அதை பத்தி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். தெரிஞ்சுமே வந்து வேற வழியில ட்ரை பண்ணாம இன்னும் அந்த சிச்சுவேஷன், அந்த பர்சனே ஏன் பிடிச்சிட்டு நிக்கணும்? ஓகே, சரி, ஒரு விஷயம், நீங்க வீக்கான பர்சன் வெளியில இப்போ உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு நல்லா ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்க என்னதான் ஒரு ஸ்ட்ராங்குன்னு பிரிட்டன் பண்ணாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க வீக்கா தான் நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்க அதாவது மனசுல நினைக்கிறது ஒண்ணு, வெளியில செயல்பாடுக்கு வர்றது வேற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஒரு விஷயம் இந்த டைம்ல ஒரு எட்ஜில் நிக்கிறீங்க, ஒரு முடிவு எடுக்கணும். உங்க லைஃப்ல வந்து உங்களை ஏமாத்தி பிளே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுக்கணும். அப்போ இது வந்து சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மாறும், சரி, பட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முடிவு மாத்தும். உங்களை பத்தி நீங்க இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கவே இல்லை. நீங்க ஒரு பீப்புள் இல்ல ஒரு சிச்சுவேஷனை உங்க பார்வையில இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பிரச்சனைகள் அதுதான் வந்துச்சு. ஆப்போசிட் பார்வையில இருந்து பாருங்க, பொதுவான பார்வையில இருந்து பாருங்க, ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு விஷயம், ஏதோ ஒரு இடத்துல ஃபுல் ஆயிட்டு இருக்கீங்க, உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்லி. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் உஷாராக பாருங்க. அது சம்பந்தமா யூனிவர்ஸ், பிரபஞ்சம் உங்களுக்கு ஆல்ரெடி அறிகுறி காமிச்சிருக்கு. இன்னும் உஷாராகலன்னா அப்புறம் நீங்க தான் பொறுப்பாவீங்க. யாரும் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது உங்களை தவிர. அதே மாதிரி உங்களோட கனவுகள் ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய கனவுகள் இருக்கு. அது நடக்காது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுக்குன்னு டைமிங் இருக்கு. ஆனா அது நடந்தது அப்படின்னா அப்போ நீங்க இப்ப இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. என்னைக்கு ஒரு தைரியமான பழைய ஆரம்பத்துல ஒரு பர்சனா இருந்திருப்பீங்கல்ல, ரொம்ப போல்டான ஒரு நபரா, அந்த பர்சனா வந்து ஆகணும். ஒரு சில பேர் வந்து இப்போ உங்களுக்குள்ள வித்தியாசமான உணர்வுகள் வந்துகிட்டு இருக்கு, அது உங்களுக்கே புரியல என்ன உணர்வுகள்னு. அது எல்லாத்துமே பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்களோட அந்த பழைய கேரக்டர் அண்ட் உங்களோட இந்த இடையில நீங்க மாறின கேரக்டர் ரெண்டும் சண்டை போடுதுன்னு தான் சொல்லணும். ரெண்டுத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை. உங்களோட பழைய கேரக்டர் உங்க மனசுக்குள்ள இருந்து ஃபோர்ஸ் பண்ணுது, வா போல்டான பர்சனா வா, இதுக்கு மேல வெயிட் பண்ணாத, வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுது. பட் ஆனா உங்களோட கரண்ட் செல்ஃப் என்ன சொல்லுது, இல்ல அவசரப்பட வேண்டாம், அவ்வளவுதான், ஏதோ ஒரு முடிவை நோக்கி வந்துட்டோம்,
அவசரப்படாத. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் நீங்கள் இன்னுமே தெரிஞ்சிக்காம இருக்கிறது, அவுட்டர் வெளியில் இருக்கிற விஷயங்கள் பிரச்சனைன்னு பார்க்குறீங்களே தவிர உங்களுக்குள்ளார நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது தெரியுதா? நீங்களும் உங்களோட இன்னர் செல்ஃபும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட இமோஷன்ஸில் அடிக்கடி மாற்றங்கள் வருதா? நல்லா செக் பண்ணி பாருங்க. நைட்டு டைம்ல ஒரு எண்ணங்கள் இருக்கும், டே டைம்ல ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு டைம்ல டல்லா இருப்பீங்க, ஒரு டைம்ல வா சண்டைக்கு போயிடலான்னு நின்றுவீங்க. ஸோ ஒரு தெளிவே இல்லை, இங்கே எங்கேயுமே தெளிவு காணும். ஒரு கிளீனான ஒரு ரோடா இருக்கா, ஒரு கிளீனா நீட்டா ஏதாவது இருக்குதான்னா இல்லை. எமோஷன்ஸ் எதுக்கு இப்படி மாறுது? ஒரு சில டைம்ல லைஃப்பை வாழணும்னு ஆசை, ஒரு சில டைம்ல எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் வெறுத்து போகுதுங்கிறீங்க. சரி, ஏதாவது உங்களோட கோல்ஸ் ட்ரீம்ஸை பெருசாக வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நினைக்கிற எண்ணங்களும் சரி, உங்களோட வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள், ஒரு வார்த்தைகள் சொல்கிறீங்கன்னா அந்த சொல்கிற வேர்டாக இருக்கட்டும், எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த கோலை நோக்கி கொண்டு போக மாட்டேங்குது, அப்படியே நின்றுது. ஸோ எவ்வளோ ஒரு நீங்கள் கேஷுவலாக பேசுகிற விஷயங்களும் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு. சரி, உங்களை பற்றி ஃபஸ்ட்டு நிறைய உண்மைகள் இருக்குங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆல்ரெடி, நீங்கள் தான் இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. உங்களை எப்படி வந்துட்டு உங்கள் வீக்னஸ் என்ன, எப்படி பேசுனா தனக்கு காரியம் ஆகும், ஹெல்ப் கேட்கலாம், எப்படி உங்களை ஆஃப் பண்ண முடியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்களே சொல்லுவீங்க எல்லாருமே என்னோட இன்னசென்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, யாருமே என்னை புரிஞ்சுக்கல, எல்லாருமே வந்து நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்கங்கிறீங்க. யார் இடம் கொடுக்கறது? அப்படி ஒருத்தவங்க அப்படி எல்லாராலையுமே உங்களை படிக்க முடிகிற அளவுக்கு யார் இடம் கொடுத்தா? நீங்க தானே. ஸோ யூ கான் பிளேம், எல்லா டைமே வெளியே பிளேம் பண்ணாதீங்க. இங்கே பேசிக்கே உங்களை பற்றின உண்மை நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கல. நீங்கள் எப்படி வெளியில் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்கல. நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் யார்கிட்டையுமே வந்து உங்களை போய் நான் வீக்கான பர்சன் சொல்ல தேவையில்லை. ஆனால் நீங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பாருங்க. உங்களோட கரண்ட் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறீங்களோ அதுக்கான ஆன்சர் எடுத்துருவீங்க. அதை வெளியே தேடுறீங்க, ஆனால் அதுக்கான ஆன்சர் எடுத்துருவீங்க. See, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ லைஃப், நியூ சான்சஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வருதுங்க, சரியா? ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பழைய பர்சனாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ ஒரு புது பர்சனாக வரணும், ஓகேங்களா? எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருது. இப்போ யூனிவர்ஸ் இந்த டைமில் வந்து இந்த விஷயங்களை உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு ரீசனே வந்து அதுதான். எதை பார்த்தும் பயந்து ஒதுங்கி போகாதீங்க, ஃபேஸ் பண்ணவாங்க. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சரில் வந்து எதையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணாதான் முடியுன்றபடி இருக்குது. ஸோ பிரபஞ்சம் உங்களை வந்துட்டு ஒரு ஷேப் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். எதிர்பார்க்காத லக்கு வரும், எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்புகள் வரும், ஓகேங்களா? புது வழியில் பணவரவுகள்ங்கிறது இருக்கும், திடீர்னு நடக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகும், ஓகேவா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தைரியம் தேவை. அதே மாதிரி குயிக்கான டெசிஷன் எடுக்கணும். எஸ், லக்கு வந்துட்டு இருக்குதா? ஆனால் லக்கு ஒன் டைம் லக்கு நல்லா இருக்கும், திடீர்னு ஒரு லக்கு. Explore your options. It's time to look at other possibilities. It's good time to make changes. அவ்வளோதான். அதைத்தான் வந்து ஏஞ்சல்ஸும் சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சமும் சொல்கிற விஷயம் அதுதான். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ ஏதோ ஒரு குயிக்காக எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டு. ஆனால் ஏஞ்சல்ஸ் உங்களை வந்து அந்த ஸ்லோவான விஷயங்களை நோக்கி தான் தள்ளிட்டு போகுது. அதாவது இப்போ எனக்கு பதில் வேணுங்கிறீங்க, முயற்சிகள் அப்பா 100%க்கு 200% முயற்சிகள் போடுறீங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம், பர்சனலோ ப்ரொஃபஷனலோ எதுவாக வேணாலும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு வர பதில் கொஞ்சம் கூட வந்து நகர மாட்டேங்குது. சரி, நீங்கள் போடுற கணக்கு ஒன்று, ஏஞ்சல்ஸ் உடைய கணக்கு வேறு. ஸோ அது உங்களுக்கு ஸ்லோவாக கிடைக்கும். ஆனால் எதுக்குடா இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணோன்னு அப்போ எனக்கு புரியலை, ஆனால் இப்போ நல்லா புரியுது, எனக்கு வெயிட் பண்ணது தான் பெஸ்ட்டு, இப்போ நான் வெயிட் பண்ணதை வந்து முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்களே அக்செப்ட் பண்ணுற லெவலுக்கு வரும்.
அதாவது உங்க லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் ஸ்லோவா நடக்குது. நீங்க கஷ்டப்பட்டு கட்டாசி எட்ஜ் வரைக்கும் கொண்டாந்துருப்பீங்க. அது ஒரு பிசினஸ் டீல், இல்ல ஒரு லேண்ட் வீடு வாங்குறது விற்கிறது, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். கட்டாசி எட்ஜுங்க அந்த ஒரு வார்த்தை எஸ் ஓகே அப்படின்னு சொல்ற இடம் வந்து போகுது. இது டீப்பா உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்லி யூனிவர்ஸ்க்கு நீங்களே அப்பா நன்றின்னு சொல்கிற டைம் வரும். ஓகே, ஸோ பார்ப்போம் நம்ம வந்து பிக்கப் ஆயில் வேறு என்ன மெசேஜஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். மூணு பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 இந்த பிரேஸ்லெட், பைல் நம்பர் 2 இந்த ரெட் கலர் ஹார்டின் தரேன், பைல் நம்பர் 3க்கு இந்த பர்கர் ஷார்ப்னர். 3 பையில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலும் பார்க்கறனாலும் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஐடியாஸ் கிடைக்கும். எஸ், சூஸ் பண்ணிட்டீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட கண்டினியூ பண்ணுங்கள். பிரேஸ்லெட், த ஹார்டின், பர்கர் ஷார்ப்னர். ஓகே, பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் நம்பர் 1 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. அதாவது பைல் நம்பர் 1க்கு ஒரு விஷயம் வந்து டிவைன் சொல்றது, பிரபஞ்சம் சொல்றது என்ன தெரியுமா? ஒரு சில பேருக்கு ஒரு ஃபேமிலி வீக்னஸ் நினைக்கிறீங்க, பட் ஆனால் ஏதோ ஒரு வழியில ஃபேமிலி ஒரு பலமாக இருக்கும். ஃபேமிலிங்கிறது உங்களோட ஓன் ஃபேமிலி, சொந்த ஃபேமிலியா இருக்கலாம், இல்லைனா இன்லா சைடா இருக்கலாம், அப்படி இல்லைனா சூசன் ஃபேமிலின்னு சொல்லுவோம்ல. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸு இல்லை புதுசாக பழகினவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி, இவங்க எல்லாருமே நம்மளோட பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம்ல, சூசன் ஃபேமிலி. ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஆனால் இன்ன வரைக்குமே வந்து உங்களுக்கு அவங்க தான் வீக்னஸ் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் வந்துட்டு உங்களை அவங்களால புரிஞ்சுக்க முடியல, அவங்களையும் நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கலையோ, சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு ஷார்ப்னஸ் அப்படி தான் இருக்கீங்க. ஆனால் புரிதல் வேணும். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் உங்களை அறியாமல் உங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஒரு சில வார்த்தைகளாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சாஃப்டாக இருந்தாலும் சரி, அதாவது எப்பயுமே வந்து ஷவுட் பண்ணிகிட்டே இருக்கவங்க கத்துனா தெரியாது, பட் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு சவுண்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எக்ஸ்ட்ரீம் ரூடாக இருக்கும். அதுபடி யாரோ ஹர்ட் ஆயிருக்காங்க. மேபி உங்களுக்கு தெரியலாம், இல்லை தெரியாம இருக்கலாம், இல்லை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம், பட் உங்களோட வார்த்தைகள் கவனம். அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க யாருக்குமே உங்களை பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. உண்மை என்ன அப்படின்னா பிடிக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் உங்களுடைய அந்த ஷார்ப்னஸ் வந்து பிடிக்கல. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மைண்ட் செட் ரொம்ப உங்களை மாற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு அலர்ட் பண்ணுறது வேற, பட் இருந்தாலும் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே டேஞ்சர் தான், யாருமே நல்லவங்க கிடையாது, நான் அவ்வளோ ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படியே நீங்கள் அந்த இடத்துல சப்போஸ் இருந்தாலும் அந்த எண்ணங்கள் வந்துட்டு இன்னும் அதைத்தான் அட்ராக்ட் பண்ணுது. ஒன்று அப்படி பிரச்சனை இருந்தால் இடம் மாறணும், இடம் மாற மாட்டேன்னா அப்போ அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸை மாற்ற ட்ரை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, யூஆர் அ வெரி கிரியேட்டிவ் பர்சன், ரொம்ப நிறைய ஐடியாஸ், யூனிக்கான கேரக்டர்ஸ், வித்தியாசமான ஒரு பர்சன் தான் நீங்கள். ஆனால் அது எல்லாமே வேஸ்ட் ஆகுது. உங்களோட கிரியேட்டிவிட்டியே காணும். உங்களை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்ட பர்சன்ஸ் எல்லாருமே இப்போ உங்களை வந்து அவங்களுடைய விஷ்லிஸ்ட்லேயே வைக்கிறது கிடையாது.
வேற ஒரு பர்சன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு உண்மை வந்து ஆக்சுவலி தெரியுதான்னு தெரியல. நீங்க மற்றவங்க மற்ற சூழ்நிலை லைஃப் அப்படின்னு வெளியில மட்டும் பார்த்துட்டே இருந்துட்டு உங்களை விட்டுட்டீங்க இந்த இடத்துல. ஆனா இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இனி உங்களை பத்தி அதிகமா யோசிக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் பப்ளிக்கா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இனி நிறைய கான்ஃபரன்ஸ், நிறைய மீட்டிங், நிறைய உங்களோட வேலையே இருக்கட்டுமே, பீப்புளை டீல் பண்றதா தான் இருக்கும். ஃபாரின் கனெக்ஷன்ஸ், புது கனெக்ஷன்ஸ், புது பீப்புள்ஸோடைய சரௌண்டிங்ஸ், அது எல்லாமே இனி இருக்கும். ஓகேங்களா? எமோஷன்ஸ் தான் வீக்னஸ், மிகப்பெரிய வீக்னஸ். ஃபைல் நம்பர் 1க்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. பாப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க. எஸ், யூ நீட் சம் ரிலாக்ஸேஷன். அதாவது இப்போ ஒரு புதுசாக இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா இந்த மைண்ட் செட்டில் பண்ணாதீங்க. ஒரு கிளென்சிங், கம்ப்ளீட் கிளென்சிங் எடுத்துக்கோங்க. பைல் நம்பர் 1க்கு அதுதான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப் திடீர்னு ஒரு மாற்றத்தை பார்க்க போகுது. அது சடனாக தான் இருக்கும். அது என்ன மாற்றமாக வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த மாற்றத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் கிளென்சிங். நீங்க இருக்கிற இடம், இப்போ வீடுனா வீடு இருக்கிற அதிகமா எங்க யூஸ் பண்றீங்க அந்த பிளேசஸ், ஒர்க்கு வேலை செய்யற இடத்துலயே அங்க உங்களுடைய டேபிள், உங்களுடைய இடம் எதுல எங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்களோ அங்க கம்ப்ளீட் கிளென்சிங் அப்படின்றது வேணும். கம்ப்ளீட்டா இடம் பொருள் எல்லாத்தையும் மாத்துங்க. உங்களுக்கு இது லக்கியான ஐட்டம், எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், ராசியா இருக்கும்னு சொல்றீங்கன்னா அதெல்லாம் கொண்டாந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. அது கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பர் கிளென்சிங் இந்த மந்த்துக்குள்ளாரே நடந்தாகணும். அது ஒரே ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் கம்ப்ளீட்டா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மாத்துங்க. ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் லிஸ்ட்டை வந்து ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் எதெல்லாம் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்களோ அது எல்லாத்துலேயும் நெகட்டிவிட்டி அட்டாச் ஆகிட்டு வருது. ஸோ உங்களை அறியாமையே நீங்கள் நெகட்டிவிட்டியை உங்களுக்குள்ள இருந்தே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ நீட் ஹீலிங். ஹீலிங்கிறது தேவை. மியூசிக் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். பாட்டு பாடுறீங்களா, பாடுங்களேன். யார் என்ன சொல்ல போறா? வீட்டில் தனியாக இருக்கீங்களா, இல்லை பாடுங்க. சும்மா இல்லை உங்களுக்குள்ளேயாவது பாடிக்கோங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படி சொல்கிற பர்சனாக இருந்தால் அவங்கள தள்ளி வச்சுட்டு அவங்க இல்லாத டைமில் கூட வந்து பாடுங்க. மியூசிக், ஒரு பாசிட்டிவான மியூசிக்ஸை கேளுங்க. ஒரு நிறைய இருக்கு, நிறைய அந்த ஒரு எனர்ஜி வைப் சம்மந்தமாக நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து கேளுங்க. உங்கள் லைஃப்பில் ரெகுலர் பாட்டாக கொண்டு வந்துருங்க. பார்ப்போம் இன்னொரு மெசேஜ். Accept heaven's help. You have prayed for help. So get out of the way and let heaven help you. இதைத்தான் இவ்வளோ நேரம் சொல்றது. எனக்கு இது உதவி பண்ணுங்கன்னு நீங்கள் போய் பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்க. உங்கள் ப்ரேயரை கொண்டு போய் வைக்கிறீங்க. சரி, அவங்க ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஒரே இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதிலிருந்து வெளியே வாங்க. வெளியே வந்தால் தானே ஹெல்ப் பண்ண முடியும். நீங்களே உங்களோட எண்ணங்களால் உங்களோட நெகட்டிவிட்டியை உருவாக்கிக்கிட்டு நீங்களே அதில் போய் மாட்டிக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா வெளியில் வந்தால் தானே ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா இந்த டைமில் வந்து ஆக்சுவலி மற்ற பீப்புள் உங்களை நெகட்டிவ் பண்ணுறாங்க, உங்களை பிடிச்சு வைக்கிறாங்கங்கிறத தாண்டி உங்களுடைய சொந்த எண்ணங்களே உங்களை வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கு. அந்த உண்மையை தான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பைல் நம்பர் 1. ஓகேவா? ஸோ டிவைன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. அந்த ஹெல்ப்பை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து வெளியே வர பாருங்க. ஒரே இருட்டில் இருந்துட்டு நான் மாற மாட்டேன், அதாவது டிவைன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் மாறணும். பட் நான் மாற மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், ஆனால் டிவைன் ஹெல்ப் பண்ணணும்னா முடியாது. ஸோ ஃப்ளெக்சிபிள், எந்த இடத்துல ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 2 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, இப்போதான் வந்து புரியும். ஓகே, Ace of Cups. Pile number 2. ஒரு விஷயம் தெரியுதா உங்களுக்கு? நீங்க உங்களை அறியாமே வந்து சைலண்டா வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்களே.
ஒரு சில பேரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்க. பட் எஸ் யூஆர் டூயிங் இட். பைல் நம்பர் 2ஓட ப்ளஸ் என்ன தெரியுமா? ஆக்சுவலி நீங்கள் லவ் தான் மைனஸ் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் ப்ளஸ்ஸே லவ் தான், இமோஷன்ஸ் தான். ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதுதான் விஷயம். யூஆர் வெரி வெரி பிளஸ்டுங்க. உங்களுக்கு ஆக்சுவலி டைமிங் நல்லா இருக்கு. பைல் நம்பர் 2க்கு டைமிங் ஜென்ரலி நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்குறீங்களா அடிக்கடி? ஏஞ்சல் நம்பர்ஸ், பட்டர்ஃப்ளை பார்க்க வேண்டியது, இல்லை ஒயிட் கலர்ஸ் ஏதோ ஒரு வழியில் கனெக்ட் ஆகிறது, இல்லை மைண்டில் கனவுல என்னைக்கும் ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு நடந்திருக்கும், அதை பார்த்தா ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி அந்த சூழ்நிலைகள் வரும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டான நீங்கள் பாதையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு காமிக்குது. ஆனால் இன்னும் வந்து இந்த வருஷத்துக்குள்ள இருந்த நெக்ஸ்ட் 3 monthsக்குள்ளார நீங்கள் உங்களுடைய இமோஷன்ஸ், அதே மாதிரி உங்களுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, இது மட்டும் 2 ஹோல்டு பண்ணுங்க. அதில் அந்த விஷயத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா, டக்குன்னு கோவம் வருதா? அதாவது இப்போது லைஃப்பை ஜென்ரலாக பார்த்தா ஓகே தான், ஆனால் கோவங்கள், எமோஷன்ஸ் வந்துட்டு அது நார்மலாக இருக்கிற லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக காமிக்குது. பீஸ்ஃபுல்னஸ் வருது லைஃப்பில். இது ஜென்ரலாக வருதுங்க. ஆனால் அது பிடிச்சி வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பிகாஸ் பைல் நம்பர் 2உடைய ஒரு உண்மை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாஸ்ட் ஹார்ட் பிரேக்ஸ், அது 2 தான் உங்களை வந்து கட்டி போடுற ஒரு விஷயம். ஸோ அதுதான் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு வருது. ஸ்லோவாக உங்களுக்குள்ளார மாற்றங்கள் வருது, ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசை கட்டி போட்டு லாக் பண்ணி வச்சு எல்லாம் அவ்வளோலாம் மன்னிச்சோ, அது எல்லாமே விலகுது. உங்களுக்குள்ளே வர மாற்றத்துக்கும் ரீசனாக தான். இனி வரக்கூடிய டேஸில் பாருங்கள், இந்த ஜூலை எண்டுக்குள்ளார சொல்லுவேன், இல்லை ஆகஸ்ட்லேயே வேற பர்சனாக வந்து நிற்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்பயுமே ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இனி கவனிச்சு பாருங்க. அது கிடைச்சதுன்னா விட மாட்டீங்க. இவ்வளோ நாட்கள் விட்டு கொடுத்து போகிறது பைல் நம்பர் 2க்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அதுதான் விட்டு கொடுத்து போகிற பர்சன் தான் இவங்கன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் இனி அப்படி இருக்காது. செல்ஃபிஷ், ஐயோ இந்த பர்சனா சரியான செல்ஃபிஷுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அது எதுவுமே வந்து உங்களை பாதிக்காது. இனி எப்படி இருக்குன்னா, உங்களுக்குள்ளார வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி வருதுன்னா, நீ என்ன வேணா பேசு, நீ என்னை வந்து காப்பாற்ற போற, என் லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ எனக்கு ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவீங்க. இல்லையா போய் சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போட வேண்டியது. ஒரு சில பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கா, லைக் நேரடியாக சொல்ல முடியல, ஸ்டேட்டஸ் மூலயமா சொல்லி விட்டுறது என்ன. ஸோ பட் எனிவே எதுவாக இருந்தாலும் வந்துட்டு போல்ட்னஸ் தெரியுதுங்க. பழைய தாக்கம் விலகுது. ஓகேங்களா? ஸோ உங்கள் பாஸ்டில் இப்போ நீங்கள் யாரையாவது பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க, லாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நோ யூஸ். அது உங்களுக்கே தெரியுது. பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு மறுபடியும் இந்த ரீடிங் மூலயமா வெளிச்சமாக காட்டுது. ஓகே, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் பை ஹார்ட். மனசார நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பர்சன். அதால நீங்கள் நிறைய பேர் அட்ராக்டும் பண்ணுறீங்க. ஆனால் அவங்கள லைஃபுக்குள்ளே கொண்டு வர்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்கள பிடிச்சு வச்சுக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே கொஞ்சம் பிரச்சனையாகவே வந்து இருக்கு. ஓகே, பார்ப்போம். ஏன் பைல் நம்பர் 2க்கு இவ்வளோ கார்ட்ஸ் வருது? பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த ஒரு உண்மையை சொல்ல விரும்புறது என்னன்னா, பிரபஞ்சம் உங்கள் லைஃப் ஆக்சுவலி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதுக்காக யாரும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அந்த விஷயம்லாம் கிடையாது. பட் என்ன அப்படின்னா, இனி உங்களோட வேகம் உங்களை நிப்பாட்டாது. தூக்கம் வருது, டயர்டாக இருக்கு, ஒரு நாள் நான் நிம்மதியாக தூங்குறேன், நல்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, அந்த நாள் வந்தாச்சு, கொஞ்ச நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துருவீங்க. ஆனால் அந்த நாள் ஃபுல்லாக எடுக்க மாட்டீங்க.
அடுத்து ஓகே காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் ரெஸ்ட், அப்புறம் ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரெஸ்ட், அப்புறம் ஈவினிங் மறுபடியும் எஞ்சிக்கொண்டு போய் வேலையில் உட்கார வேண்டியது. ஸோ நீங்கள் உங்களுடைய ரூலையே பிரேக் பண்ணிக்கிட்டே வர போகிறீங்க. அந்த ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் உங்களை யாரும் இனிமேல் தடுக்க முடியாதுங்கிறது ஒரு உண்மை. அது நீங்கள் கவனிப்பீங்க. தடுக்க முடியாது அப்படின்னா நீ இதை பண்ணாத அதை பண்ணாதங்கிறது கிடையாது. பட் ஆனால் வாய்ப்புகள் வர்றதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக செய்யறதுக்கு பார்ப்பீங்க. அந்த மைண்ட் இருக்கு. இன்னைக்கே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளையிலே போட்டு உங்கள் மைண்டு, எனர்ஜி, எமோஷன்ஸ், உங்களோட குரல் மேற்கொண்டு போட்டு டார்ச்சர் பண்ணி விட்டுருவீங்க. உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லணும்னா, பைல் நம்பர் 2 நீங்க உங்களோட ஹெல்த்தை, உங்க பாடியை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்கிறது, ஐயோ வேற யாருமே பண்ண வேண்டாம், நீங்களே பண்ணிக்குவீங்க. உங்களை கொடுமைப்படுத்துறது நீங்களே செஞ்சுக்குவீங்க அழகா. பிகாஸ் நீங்க மற்றவங்களோட ஹெல்த் கேர் பண்றீங்க, மற்றவங்களுக்கு சாஃப்டா நடந்துக்கிறீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும் பொழுது ஏன் அந்த ஷார்ப்னஸ், ஏன் அவ்வளவு ஒரு கூர்மையா நடந்துக்கிறீங்க? இங்க இந்த இடத்துல செல்ஃப் லவ் பார்க்க முடியுது? செல்ஃப் லவ் இருக்குதா? நோ. பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க. சரி, ரொம்ப இது பண்ணாதீங்க. உங்களை நோக்கி பீஸ்ஃபுல்னஸ் வருதுங்க, உதவிகள்லாம் வருது. டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க. ரொம்ப டம்ப் பண்ணாதீங்க. ஏன்னா வரக்கூடிய டேஸில் உண்மையிலே உங்களுக்கு ஹெல்த் பெரிய சவாலாக இருக்க போகுது. சரி, எஸ் ஆர் நோ. மனசில் 1000 கேள்வி இருக்கு. எஸ் ஆர் நோ எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற ஆன்சர் எஸ். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வருமா, சந்தோஷம் வருமா, நான் ஆசைப்பட்டதை செய்ய முடியுமா? முடியும். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சொல்கிற விஷயம், எப்போ பார்த்தாலும் ஹார்ட் ஒர்க்கே நோக்கி போகிறீங்க. ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவை, ஆனால் அதோட ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. ஸ்மார்ட் ஒர்க் எடுங்க இந்த டைம். எந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும், எந்த டாஸ்கை எப்படி முடிக்கணும், இப்படியே சுத்திக்கிட்டு வராம இங்கிருந்து இங்க எப்படி போய் முடிக்க முடியும் பாருங்க. ஸ்மார்ட் ஒர்க் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், தேடணும். ஐ திங்க் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு விஷயம், ஒரு உண்மையை சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, உங்களை நீங்க தான் டார்ச்சர் பண்றீங்க. ஒரு சில பேர் உங்களை ஹர்ட் பண்றாங்கன்னா, அது ஹர்ட் பண்றது என்னமோ ஒரு கொஞ்சமாக தான் இருக்கும். அதை போட்டு இன்னும் உட்காந்து யோசிச்சு டார்ச்சர் பண்றது நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. ஒரு வாய்ப்பு உங்க லைஃப்ல வந்தாலும் அந்த வாய்ப்பு போகக்கூடாதுன்னு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா ஐயோ போயிடுச்சேன்னு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, இமோஷனல் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னா எவ்வளவு எஃபோர்ட்ஸ் நீங்கள் போட்டாலும் அதை கடைசியில் உங்களால் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்துங்கிறது இந்த டைம் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம். அதை நீங்கள் கவனிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் ஹெல்த் எவ்வளோ வீணாகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களை பற்றின ஒரு விஷயத்த நீங்களே டிவைன் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அளவில் உட்காந்துருக்கீங்க. தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். பைல் நம்பர் 3 நீங்கள் எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒருத்தவங்க உங்களை குறை சொன்னாலும் சரி, பாராட்டினாலும் சரி, அவ்வளோ தூக்கமே வராது. குறை சொன்னாலும் தூக்கம் வராது, பாராட்டிட்டாலும் தூக்கம் வராது. எல்லா விஷயங்களும் அவ்வளோ டீப்பாக ஃபீல் பண்ணுறீங்க.
ஆனா வந்து வெளியில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சன் விஷயத்திலே ஒரு பர்சனை பத்தி ரொம்ப அதிகமா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க, அவங்க விஷயத்துல ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கும். ஆனா வெளியில காட்டுறது என்னமோ கம்மியா தான் இருக்கும். அவங்க மேல கேரிங் வந்து அவ்வளோக்கும் நீங்க காட்ட மாட்டீங்க. சரி, இது வந்து நீங்க பர்பஸா பண்ணணும்னு கிடையாது, பட் ஆனா ஒரு பயம், ஓவரா அன்பு காமிச்சு கடைசியில் அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு பயம். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு வீக்னஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட வீக்னஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு பெரிய எனக்கு இவங்க தாங்க எனிமி, எனக்கு இவங்க தான் எதிரி, இவங்க தான் அப்படின்னாலும் சி பீப்புள் டெஃபினெட்லி இருக்காங்க பயல் நம்பர் 3க்கு எனிமீஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அது நீங்களா சம்பாதிக்கலை, அது அவங்களாவே வந்து உங்களோட நல்ல கேரக்டரோ இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பொறாமப்பட்டு இருக்காங்க. ஆனால் அது உங்களுக்கு பெரிய எனிமி, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே வந்து கிடையாது. உங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங் தான் உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் இருக்க போகுது. ஸோ எல்லாத்துலேயுமே டீப்பாக ஏன் போறீங்க? எமோஷன்ஸ்லேயும் டீப்பு, ஃபீல் பண்ணுறதும் டீப்பாக பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு ஓவர் திங்கிங் அதை விட பயங்கர டீப். ஏன் இப்போ கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறீங்கன்னா, ஆக்சுவலி அது அவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. அது பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்படியே அந்த இடத்துல உட்காந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. அது எந்திரிச்சு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய இவ்வளவு திங்கிங் பெரிய பெரிய வீக்னஸ். சரி, யூ ஆர் வெரி குட் ட்ரீமர். நல்லா ட்ரீம் பண்ணுவீங்க, நல்லா ஆசைப்படுவீங்க, விஷஸ்லாம் நிறைய வைப்பீங்க. ஆனால் உங்கள் மைண்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பாசிட்டிவான பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். அஃப்கோர்ஸ் இருக்கணும். ஆனால் ரியல் லைஃப்பில் வரும் பொழுது அந்த ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சவால்களை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் போய் இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட கனவு, உங்களுடைய அந்த தாட்ஸ்லலாம் பிரச்சனைகளே இல்லாமல் போய் ஈஸியாக கோல் அச்சீவ் பண்ணுற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் ரியாலிட்டி வேற. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு உங்களை ஆக்சுவலி உங்களோட கோல், உங்களோட கனவுகளுக்கும் சரி ரியாலிட்டிக்கும் சரி டிஃப்ரென்சஸை காமிக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பீப்புள் ஹேண்டலிங். அதுதான் வரமாட்டேங்குது. அது இன்னும் நீங்க எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறீங்க, கிடையாது. உங்களோட இன்ட்யூஷன் வெரி வெரி ஸ்ட்ராங்க, உள்ளுணர்வு அவ்வளவு ஸ்ட்ராங். அதை இக்னோர் மட்டும் பண்ணாதீங்க. அதில் என்ன மெசேஜ் வருதோ உடனே அலர்ட் ஆயிடுங்க, உஷாராயிடுங்க. உங்களோட இன்ட்யூஷன் அவ்வளோ கைட் பண்ணும் உங்களுக்கு. ஓகேவா? அண்ட் ஏன் வந்து எனக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களை யாருமே குறை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள இருக்குல்ல, அது உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய எல்லாமே நான் வந்து கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன டாஸ்க்குங்க, அதை செய்யணுன்னாலும் பர்ஃபெக்டாக நான் செய்யணும், யாரும் என்னதும் சொல்லிடக்கூடாது, அதில் ஒரு குறை வந்துடக்கூடாது. இப்போ இதுதான் ஒரு மிஸ்டேக்னு சொல்லிட்டா அது கரெக்டாக நெக்ஸ்ட் டைம் அந்த பர்ஃபெக்ஷன் கொண்டு வர வரைக்கும் ஏன் சஃபர் ஆகணும்? பர்ஃபெக்ஷன் இஸ் ஓகே தான், பட் எல்லா டைமுமே பர்ஃபெக்ட் அப்படின்றது வந்து தேவை கிடையாது. எல்லாருமே எல்லா விஷயங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிர்பார்க்காத இடங்கள்லுமே நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும்னு ட்ரை பண்றீங்க, அதுதான் பிரச்சனை. அதாவது உங்களுடைய கற்பனைகள் ஒரு பயத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்லி நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறீங்க, நடக்காதுன்னு நம்புறீங்க. ஆனா உண்மையிலே அவ்வளோ பயமெல்லாம் நீங்க பயப்படுற மாதிரிலாம் அது கிடையாது. உங்களோட எண்ணங்கள் பயமுறுத்திட்டு இருக்கு. அதான் வந்து டிவைன் சொல்றாங்க, உங்க லைஃப்ல பாதி பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க மைண்டோட சண்டை போடாதீங்க. ஐயோ, இந்த யூனிவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற இந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏன் இதை இப்போ சொல்றாங்கன்னா, உங்க மைண்டை போட்டு ஏன் டார்ச்சர் பண்றீங்க, ஏன் சண்டை போடுறீங்க? பீப்புள் கூட போய் சண்டை போட சொல்லுங்க. ஐயோ, நான்லாம் போய் யார்ட்டையும் சண்டே போட மாட்டேன். ஆனா உங்களுக்குள்ள சண்டை போட சொல்லுங்க, சூப்பரா பண்ணுவீங்க. உங்க மைண்டை போட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்தக்கூடாதோ அப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க. ஏன்? ஸ்டாப். பீஸை கொண்டு வாங்கல. இதை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ நிம்மதியா இருக்கு, எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு. இதைத்தான் கொண்டு வாங்கல. அப்படி என்ன உங்களை போட்டு டார்ச்சர் ஏன் பண்ணணும்? வை? ஏன் உங்களுடைய இமோஷன்ஸ் உங்களோட பாடியில அழுவாதா? மற்றவங்க உங்களை கஷ்டப்படுத்தினா மட்டும்தான் நீங்க அழுவீங்களா? ஏன் நீங்களே உங்களை கஷ்டப்படுத்தும் போது உங்களுக்கு அழுக வராதா? எமோஷன்ஸ் வராதா? ஹூ ஸ்டாப்ஸ் யூ? யார் தடுக்கிறா? நீங்க.
வேற யாரும் இல்லை, சும்மா போயிட்டு வேற பர்சன்ஸ் எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்துருவோம். சரி, உங்க லைஃப்ல அடுத்த சாப்டர் வேணும்னு கேக்குறீங்களா? எனக்கு இது டயர்டா இருக்குங்க, எனக்கு இந்த லைஃப் வேண்டாம், எனக்கு அடுத்த சாப்டர் வேணும். எஸ், கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? இதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை டார்ச்சர் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி அதுதான் தேவை. சரி, அதாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க இவ்வளவு விஷயங்கள் உங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க, இவ்வளவு விஷயங்கள் செய்யறதுக்கு என்னதர் இன்னொரு ரீசனும் உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் பாசிட்டிவே கிடையாது. எப்ப பார்த்தாலும் எதை பேசினாலும் நெகட்டிவாவே பேசுறது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, சூழ்நிலைகளும் அப்படிதான் அமையுது உங்களுக்கு. ஸோ அந்த நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா இடமாற்றம் கொஞ்சம் மாத்தி பாருங்க. ஸோ இது என்னன்னா, உங்களோட மைண்டை எஃபெக்ட் ஆகக்கூடாது, நீங்களும் எஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பா ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும். நெகட்டிவ் பீப்புள் உங்களை விட்டு விலகுவாங்களான்னா அது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நீங்கள் விலகிறீங்களே. ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது வேணும், ஆனால் அதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை நம்புங்க. இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியுன்ற கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட் கொண்டு வாங்க. அது தானாக முடிவெடுக்க உதவும். இப்பவுமே உங்களுடைய அந்த மைண்டு தான் முடிவெடுக்காம தடுக்குது ஒரு விஷயம். வரேங்க, ஒரு 100-80% கிட்ட வந்தாச்சு, எஸ் வரைக்கும் வந்தாச்சு. இந்த மீதி 20ல தான் எங்கேயோ யோசிக்கிறீங்க. ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸ். இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம சேஃப் ஜோன்லேயே இப்போ இருக்கலாம். பைல் நம்பர் 3 சேஃப் ஜோன் இருக்கிறது ஓகே தான், பட் அது எல்லா டைமும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய கோல்ஸ் ட்ரீம்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கு. அப்போ அதுக்கு சேஃப் ஜோன் எல்லா டைமும் கை கொடுக்காது. டிவைன் மேஜிக், extra magical energy surrounds your situation right now. Expect miracles. Absolutely. ஸோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. அதுக்கு தான் டிவைன் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மைண்டை கிளியர் பண்ணுங்க, ஒரு கிளென்சிங் எடுத்துக்கோங்க, ஒரு தெளிவான பர்சனாக இருங்க. அப்போதான் வரக்கூடிய அந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும், திடீர்னு நடக்கும். ஓகே, ஸோ கிளென்சிங் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போங்க, எங்கேயாவது ட்ராவல் போயிட்டு வாங்க, மூன் ப்ரேயர் பண்ணுங்க. மைண்டை ஏதாவது மனசு டைரி ரைட்டிங் இருக்குதா, ஏதாவது மனசுல இருக்கிறத எழுதக்கூடிய பர்சனா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அதை பழகி பாருங்க. இப்போ யார்கிட்டயா சொல்லணும், பீப்புள் கிட்ட சொல்ல முடியாது. சரி, ஓகே, டைரியில அதை எழுதுங்க. ஒரு பிரைவசியா தனியா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஹேபிட் கண்டிப்பா தேவை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.